வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே. இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பை ஆராயப் போகிறோம். இயேசு கிறிஸ்து யார்? சிலர் அவரை தேவனின் முதல் படைப்பு என்றும், ஒரு தூதன் என்றும், அல்லது பிரதான தூதன் மிகாவேல் என்றும் சர்ச்சை கிளப்புகின்றனர். ஆனால் பைபிளின் வேதாகம வசனங்கள், எபிரேய மற்றும் கிரேக்க மூலமொழிகளின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து தேவனின் நித்திய மகன், படைப்பாளி, தூதர்களுக்கு மேலானவர் என்று தெளிவாக காட்டுகின்றன. இந்த வீடியோவில் இந்த சர்ச்சைகளை ஒவ்வொன்றாக விளக்குவோம். பைபிளை திறந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை ஆழமாக பார்ப்போம். இது உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும். முதல் சர்ச்சை: இயேசு தேவனின் முதல் படைப்பா? முதலாவது சர்ச்சை: இயேசு கிறிஸ்து தேவனின் முதல் படைப்பு என்று சிலர் கூறுகின்றனர். இது கொலோசேயர் 1:15 வசனத்தை அடிப்படையாக கொண்டது. அவர் காணாத தேவனுடைய சாயலும் சகல சிருஷ்டிகளுக்கும் முந்தின பேரானவனுமாயிருக்கிறார். இங்கு முந்தின பேரானவர் என்ற வார்த்தையை முதல் படைப்பு என்று தவறாக விளக்குகின்றனர். ஆனால் இது உண்மையல்ல. கிரேக்க மூலமொழியில் முந்தின பேரானவர் என்றால் புரோட்டோடோகஸ், பிரபத்தை டோகஸ் என்ற அர்த்தம். இது காலவரிசையில் முதல்வன் என்ற அர்த்தமல்ல, மாறாக உயர்வு அல்லது முன்னுரிமை என்று பொருள். முதல் உருவாக்கப்பட்டவர் என்றால் புரோட்டோக்டிஸ்டோஸ் என்று இருக்கும். ஆனால் அது இல்லை. உதாரணமாக, சங்கீதம் 89:27 தாவீது முதல் பிறந்தவன் என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் அவன் காலவரிசையில் முதல்வன் அல்ல, உயர்ந்தவன். கொலோசேயர் 1:16-18 தொடர்ந்து சொல்கிறது, அவராலேயே வானங்களிலும் பூமியிலும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவராலும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் சகலத்திற்கும் முந்தினவர், சகலமும் அவருக்குள் நிலை நிற்கிறது. இங்கு க்டிசிஸ் என்ற கிரேக்க வார்த்தை படைப்பு என்று அர்த்தம். இயேசு இதன் மேலுள்ளவர், அதன் பகுதி அல்ல. ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் KJVயில் ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் எவ்ரி கிரீச்சர், NIVயில் ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன் என்று ஓவர் என்று சுப்ரீமசி காட்டுகிறது. யோவான் 1:1-3 ஆதியிலிருந்து தேவனோடு இருந்து தேவனாயிருந்து என்று சொல்லப்படுகிறது. கிரேக்கத்தில் என் அர்கே என் ஹோ லாகோஸ், இயேசு நித்தியர், படைக்கப்பட்டவர் அல்ல. இந்த சர்ச்சை தவறான விளக்கம். இயேசு படைப்பாளி. இரண்டாவது சர்ச்சை: இயேசு கிறிஸ்து ஒரு தூதன் என்று சொல்கின்றனர். ஆனால் பைபிள் இயேசு தூதர்களுக்கு மேலானவர் என்று தெளிவாக காட்டுகிறது. எபிரேயர் 1:5-14 தூதர்களில் யாருக்கென்றாவது நீர் என் குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும், எல்லா தூதர்களும் உம்மை தொழுது கொள்ள கடவர்கள் என்றும் சொன்னது எப்போ? தூதர்களை காற்றுகளாகவும் தமது ஊழியர்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் உண்டாக்குகிறவரே இவரே. ஆனாலும் குமாரனை நோக்கி, தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நீர் பூமியை ஆதியில் அஸ்திபாரப்படுத்தினீர். அவர்கள் அழிந்து போவார்கள், நீரோ நிலைத்திருப்பீர். கிரேக்கத்தில் அங்கெலோய் என்றால் தூதர்கள், உருவாக்கப்பட்ட சேவகர்கள். ஹுயோஸ் என்றால் மகன், தேவனின் தனித்தன்மையான உறவு. எபிரேய மூலத்தில் சங்கீதம் 2:7 பெனியத்தா அனிஹயோம் எலிதிட்டிகா என்று நீர் என் குமாரன். சங்கீதம் 45:6 கிசேயக்கா எலோஹிம் என்று உமது சிங்காசனம் தேவனே. இயேசு தேவன் என்று அழைக்கப்படுகிறார், தூதர்கள் அல்ல. ஆங்கிலத்தில் NIVயில் For to which of the angels did God ever say, You are my son? எபிரேயர் 1:4 இயேசு தூதர்களை பார்க்கிலும் மேன்மையான பெயரை சுதந்தரித்தார் என்று கிரைட்டான் சுப்பீரியர். தூதர்கள் வணங்குகின்றனர். வசனம் 6. இயேசு வணங்கப்படுகிறார். அவர் படைப்பாளி. வசனம் 10. தூதர்கள் சேவகர்கள். வசனம் 14. இயேசு தூதன் அல்ல, அவர் தேவனின் மகன். மூன்றாவது சர்ச்சை: இயேசு கிறிஸ்து பிரதான தூதன் மிகாவேல் என்று கூறுகின்றனர். மிகாவேல் மீகாயேல், எபிரேயத் ஹூ இஸ் லைக் காட் என்ற அர்த்தம். ஆனால் இயேசு தேவன். யூதா 9 பிரதான தூதனாகிய மிகாவேல் பிசாசோடு வாக்குவாதம் பண்ணி, தேவனுடைய கண்டிப்பே உன்னை தண்டிக்கட்டும் என்று சொன்னான். ஆனால் இயேசு சாத்தானை நேரடியாக கடிந்து கொள்கிறார். மத்தேயு 4:10 போ சாத்தானே என்று. தானியேல் 10:13 மிகாவேல் முதன்மையான அதிபதிகளில் ஒருவன் என்று இயேசு தனித்தன்மை. வெளிப்படுத்தல் 12:7 மிகாவேலும் அவனுடைய தூதர்களும் யுத்தம் பண்ணினார்கள். கிரேக்கத்தில் ஆர்கேஞ்சலோஸ் என்றால் சீஃப் ஏஞ்சல், தூதர்களின் தலைவன். ஆனால் இயேசு தூதர்களுக்கு மேலானவர். எபிரேயர் 1:4.
எபிரேய மூலத்தில் தானியேல் 4:1 சார் கதோல் கிரேட் பிரின்ஸ், மிகாவேல் இஸ்ரவேலின் பாதுகாவலன். ஆங்கிலத்தில் கேஜேவியில் மைக்கேல் தி ஆர்கேஞ்சல் டர்ஸ்ட் நாட் பிரிங் அகெயின்ஸ்ட் ஹிம் அ ரெய்லிங் அக்யூசேஷன். 1 தெசலோனிக்கேயர் 4:16 இயேசு பிரதான தூதனுடைய சத்தத்துடன் இறங்குகிறார். ஆனால் அது அவரே அல்ல. மிகாவேல் தூதர்களில் ஒருவன். இயேசு உருவாக்குபவர். இயேசு மிகாவேல் அல்ல. அன்பு நண்பர்களே, இந்த சர்ச்சைகளை பைபிளின் வசனங்கள் மூல மொழிகள் மூலம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தேவனின் முதல் படைப்பல்ல, அவர் படைப்பாளி. அவர் தூதன் அல்ல, தூதர்களுக்கு மேலானவர். அவர் மிகாவேல் அல்ல, அவர் தேவனின் மகன். யோவான் 1:1 வார்த்தை தேவனாயிருந்தது, எபிரேயர் 8:1 தேவனே என்று அழைக்கப்படுகிறார். இறுதியாக இந்த அனைத்து நிகழ்வுகளின் வெளிப்பாடும் பிதாவாகிய தேவனிடமிருந்து வருகிறது. அவர் தம்முடைய மகனை அனுப்பினார், அவர் மூலம் நம்மை ரட்சிக்க. இயேசு கிறிஸ்து கர்த்தரே. அவரே ஆல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரில் நிலைத்திருங்கள். கர்த்தரே என்று அழைத்து அவருடைய ரட்சிப்பை அனுபவியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவன் ஆசீர்வதிப்பாராக.